Hi children, இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய வெல்கம். இன்னைக்கு நம்ம ஷோல ரிடில் மாஸ்டர் வர போறாங்க. சாங்ஸ் பார்க்க போறோம், ஸ்டோரிஸ் பார்க்க போறோம், ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ண போறோம். So let's jump in. First, we have Riddle Master from Daniel Thomas School to share riddle with us. Hi friends, I am Sujay from Daniel Thomas Matriculation High Secondary School. Are you all ready for the fun and interesting riddle? Here we go. People buy me to eat, but they do not eat me. Who am I? I repeat it again. People buy me to eat, but they do not eat me. Who am I? Friends, keep guessing. I will be back with the answer at the end of the show. பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு நம்ம குழந்தைங்க ஸ்மார்ட்டாக இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும்னு ஒரு பெரிய கனவு. ஆனால் அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம ஷிரீன் ஃபாத்திமா மேமை ஜாயின் பண்ணி நம்ம குழந்தைங்கள சின்ன வயசுலேருந்தே எப்படி ஸ்மார்ட்டாக வளர்க்கலான்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. Hi viewers, this is Shireen. I am a teacher at Daniel Thomas Matriculation Higher Secondary School. So in this episode, we are going to see how to train a baby to be super smart. So newsல நம்ம எல்லாருமே பார்த்துருப்போங்க. ஸோ 2-year-old kid or 1-year-old kid வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 minute இத்தனை ஃப்ளாக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அத்தனை ஸ்டேட்ஸ் சொல்கிறாங்க. லைக் தட் ஸோ மெனி நியூஸ் we are coming across. ஸோ how it is possible? எப்படி அந்த சின்ன வயசில் அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க? ஸோ ஆல் தோஸ் டிப்ஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் வாட் we have to train before we are training our kids. That is our today's topic. First, நம்ம பசங்களை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி we need to equip ourselves. So first and foremost, every child is unique. So we as a mother, we have more responsibility to identify what is the hidden talent that a child have. So expert says பிறந்த 1000 days குழந்தை இருக்காங்கல்ல, so we can train them in a tremendous way. So that is the basement for their future development in education. So medically it is proven 5 yearsக்கு வரும்போதே 90% of the brain வந்து டெவலப் ஆயிருது அப்படின்னு சொல்கிறாங்க. So how it is possible? Suppose உங்ககிட்ட நான் ஒரு question வைக்கிறேன். Why we need to train a baby at the early stage? அப்படின்னு ஒரு question உங்ககிட்ட சொன்னால் most of the parents will reply, why I need to train my baby? Anyway 3 to 4 yearsல நான் ஸ்கூலில் போய் சேர்க்க போகிறேன். ஸோ டீச்சர்ஸ் அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஸோ why I need to worry about it? So this will be the answer from most of the parents. பட் அது அப்படி இல்லைங்க. பேபிஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து நம்ம ஃபேமிலி தான். ஸோ we are more responsible than teachers. நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க சாப்பிட கற்றுக்குறாங்க, நம்மக்கிட்ட இருந்து தான் அவங்க பேச கற்றுக்குறாங்க, நம்மளை பார்த்து தான் நடக்க கற்றுக்குறாங்க. ஸோ we are most responsible person than teachers. ஸோ ஓகே, சாப்பிட்றது, நடக்கிறது, ஓடுறது எல்லாம் ஓகே. ஸோ how can we train a kid in education wise அப்படின்னா brain plays a vital role. எல்லாத்துக்குமே brain தாங்க காரணம். ஸோ we have left side brain and right side brain. Languages are handled by left side brain. Pictures are handled by right side brain. ஸோ நம்ம ஹியூமன் பிரெயினில் the strongest part is visual memory தான். ஸோ நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட பார்த்து தெரிஞ்சுக்கிறது நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சிரும். சேம் திங் ஃபார் பேபிஸ் ஆல்சோ. ஸோ ஆக்சுவலாக பேபிஸ் பிறந்து ஒரு 3 years வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? மோஸ்ட்லி பேச மாட்டாங்க. ஸோ வாட் எவர் தே ஆர் வாட்சிங் எவ்ரி திங் தே வில் கிராஸ்ப் இட். பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க. எப்போ வரைக்கும்? பேபி 3 yearsஆக இருக்கிற வரைக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? ரைட் சைட் பிரெயின் தான் பார்க்குற மெமரிஸை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ ரைட் சைட் பிரெயின் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும். பட் அவங்க வளர பேச ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி லெஃப்ட் சைட் பிரெயின் டாமினன்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். பிகாஸ் லெஃப்ட் சைட் பிரெயின் தான் பிரெயின் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ லாங்குவேஜஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறது லெஃப்ட் சைட் பிரெயின் தான். இப்போ நம்ம குழந்தை சூப்பர் ஸ்மார்ட்டாக இருக்கணும், நல்ல மெமரி பவர் இருக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகணும்,
ரைட் சைட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகணும். ரெண்டுமே எப்போ சைமல்டேனியஸாக ஆக்டிவேட் ஆகுதோ கிட்ஸோட மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தட் ஃப்யூச்சரில் நம்ம என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறோமோ everything they will grasp it easily. So அந்த 1000 days சொன்னல, so the 1000 days are the basement. So it will shape the brain development of a kid. அவங்க ஃப்யூச்சரில் எப்படி படிக்க போகிறாங்க, எந்த மாதிரி ஈஸியாக படிக்க போகிறாங்க அப்படின்றது டிசைட் பண்ணுறது அந்த 1000 days. ஸோ வாட் ஆர் ஆல் த டெக்னிக்ஸ் ஐ கேன் யூஸ், எப்படி நான் அவ்வளோ குழந்தைக்கு எப்படி நான் சொல்லி கொடுக்குறது. ஸோ ஆஸ் அ மதராக ஆல்வேஸ் வி வாண்ட் டு கிவ் our best to our kid. So flashcards are the best teaching aids to introduce any topics whatever we want to teach for a kid at the early stage. Just look at this: hummingbird, swan, crane, eagle, pigeon. So இப்போ நீங்கள் பார்த்தீங்க. So what happened? நான் பேசின language is processed by left side brain. நீங்கள் பார்த்த பிக்சர்ஸ் இருக்குல்ல, that is processed by right side brain. ஸோ ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதால என்ன ஆகுது, லெஃப்ட் சைட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகுது, ரைட் சைட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகுது. ரெண்டும் சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும்போது கண்டிப்பாக மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் எப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இஃப் வி ஆர் டூயிங் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் இன் த நார்மல் ஸ்பீட், இப்போ பொறுமையாக எப்பயும் செய்கிற மாதிரி நார்மல் ஸ்பீடில் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. லைக் ஹம்மிங் பேர்ட், ஸ்வான், crane, eagle, இந்த மாதிரி நார்மல் ஸ்பீடில் போகும்போது always left side brain தான் work ஆகும். But when we increase our speed, when we use flashcards at high speed like pigeon, hummingbird, swan, crane, for example 1 secondக்கு 2 cards காட்டுற மாதிரி, when we increase the speed automatically baby's right brain will get activated. ஸோ அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பிரெயினும் சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகும், அதே மாதிரி மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கான்செப்டை ஐ வில் ஜஸ்ட் டூ அ டெமோ வித் அ கிட். அதை நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் ஜோஷ்லா ஸ்ரீ. சே ஹாய் டு எவ்ரிபடி. எஸ், இவங்களை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு டெமோ பார்க்க போகிறோம். டொமேட்டோ, ஸ்குவாஷ், காலிஃப்ளவர், கொரியாண்டர், கேப்சிகம், ginger, green peas. Okay, can you pick which is capsicum? Yes, very good. Swan, eagle, rooster, pigeon, hummingbird, ostrich, owl, crow. Can you pick which is swan? Good. Can you pick which is ostrich? Very good. Aeroplane, fire engine, cargo ship, crane, motorbike, tractor, police car, ambulance. Can you pick which is ambulance? Very good. Can you pick which is tractor? Very good. Rectangle, star, square, cuboid, octagon, crescent, cube, triangle. Can you pick which is triangle? Very good. Can you pick which is cube? Very good. ஸோ இப்போ நீங்கள் டெமோ பார்த்துருப்பீங்க. அந்த கிட்டுக்கு இதுக்கு முன்னாடி நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் காட்டவே இல்லை. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அ கிட் இஸ் சீயிங் த ஃப்ளாஷ் கார்ட். பட் ஹவு கம் அ கிட் கேன் பிக் அப் த கரெக்ட் கார்ட்? Because flashcard gives the instant memory. So we have lots of flashcards like this: vehicles, fruits, vegetables, and the mari so many different topics related flashcards irukku. Illa vera ennennalam pasangalukku solli kudukalam, illa chinna vayasula ennennalam kattu kudukalam, eppadi kattu kudukalam அப்படின்றது we'll see in next episode. Until that, this is Shirin signing off. Remember, education begins at home. Thank you. So Kutties, so far you would have listened to stories with your mummy daddy, with your tata pati or uncle and auntie. But today we are going to join Navya Akka and go on this adventurous story time with her. So let's join. Hello everyone, I'm S. Navyashi from Daniel Thomas Matriculation Higher Secondary School. I love parties. Do you? Yes, I also love parties. Think about animal parties. Aren't they weird? Yes, today we are going to see an animal party in a story. Here goes the story. It was a spring party day.
the best day of the year. But all the animals, badger, brown hare, ant, fox and rat were trembling with fear. Why were they would be trembling on this beautiful day? They heard a growling noise. Do you know who that was? Yes, it was a bear. Let's hear the sound once again. Hearing the sound, they all crept up to see who that was. A huge bear was asleep in the old hollow tree. All the animals saw that and cried, "Oh no, we have a party today. How are we going to get ready as he is in the way?" A little brown hare tried to wake him up, but the other animals whispered, "No, no," and warned him from waking up the bear. They were worried how to enjoy the party without disturbing their bear. They planned not to make noise so that the bear would not wake up and quietly have their party too. So they tippy-toed off without making a peep to fetch the party things while the bear was asleep. The ants brought wobbling stacks of dishes, saucers and cups on their backs. The badger brought a huge jelly dessert. It was dancing and coming. Do you know what happened to the jelly dessert? He tripped and it fell with a splat in the dirt. Oh no, it was very noisy and all the animals started fearing about the huge bear. The bear stretched and groaned, which gave them a scare. They all whispered, "Shh, please don't wake the bear." They slowly started decorating the party area again, but very quietly. The lanterns were carefully hung on the trees. All the animals were busy in decoration works. The mice tied up the ribbons that danced in the breeze. They bought the blueberry tart. Ants bought muffins for the party and their party was almost ready to start. At that time, the brown hare cried. Do you know why? There was only one thing left for the party. What is the only thing that we all need in a party? Yes, it's a balloon. The brown hare bought some balloon for decoration. He grabbed a balloon and he blew and he blew and he blew. The balloon got bigger and bigger. At one point of time, the balloon bursted. Top! All the animals looked at the huge bear. The huge bear stretched and groaned. They all held their breath. The bear angrily growled, "Who dares to wake me up?" The brown hare said in a small shaky voice, "It was me. A party is going to start very soon. I thought to help, but I popped my balloon." "What? A party?" cried the bear. The bear thought that the other animals arranged a surprise party especially for him. Immediately, the bear said, "Oh, thank you for the surprise party, Bunny." The bear also wanted to be helpful too, so it went to bring some honey for the party. Even though the bear was huge and hairy, no one was scared of him. The bear danced and partied with everyone. They all cheered. They all accepted the bear as their friend. From that day onwards, they decided to be united in all the occasions and celebrations. So friends, what did you understand from the story? Should we be helpful to each other? Should we include everyone in our celebration? Shall we share our happiness with everyone? Yes, we need to extend our support and help to each other. It is our responsibility to help others. Helping one person might not change the whole world, but it could change the world for that one person. I believe that world is one big family and we have to help each other. So let us keep helping and supporting each other as much as possible. Until next time, this is Navyashri signing off. Bye-bye and remember that education begins at home. Thank you. Bye-bye. Have a great day. லாஸ்ட் வீக் எபிசோடில் நம்ம சோஷியல் மீடியானா என்னன்னு பார்த்தோம், ப்ளஸ் யாரெல்லாம் எப்படிலாம் அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தோம். இந்த செக்மெண்ட்டில் நம்ம குழந்தைங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை எப்படி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேருந்து சேஃபாக வச்சுக்கலான்னு பார்க்க போகிறோம் வித் டயனா மேம் அண்ட் ஷோபனா மேம். Hi Shobna, happy to meet you again. I'm too happy to meet you, Diana. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஆன்லைன் கிளாஸை பற்றி பேசணும், அப்புறம் அங்கேருந்து அப்படியே கேம்ஸை பற்றி பேசணும், கடைசியாக ஃபேஸ்புக்கை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஷால் வி கண்டினியூ த சேம் டாபிக் டுடே ஆல்சோ? யா டைனா, ஃபேஸ்புக் பற்றி நம்ம இன்னும் பேச வேண்டியது நிறைய இருக்குது.
ஐ திங்க் நம்ம ஃபேஸ்புக் பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு. ஸோ இப்போ டீனேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணும்போது லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஃபேஸிங். ஸோ அவங்க எப்படி வைஸாகவும் சேஃபாகவும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது? இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் டைனா. ஸோ இது ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதுவும் டீனேஜ் பிள்ளைங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சில ப்ரைவசி செட்டிங்ஸ் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை வந்து சேவ் பண்ண முடியும் இந்த ஃபேஸ்புக்கில். ஸோ அது நான் எப்படின்னு ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபேஸ்புக் ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட பேஜில் வந்து ரைட் சைட் கார்னரில் ஒரு 3 லைன்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸுன்ற ஒரு ஆப்ஷனுக்கு கீழே வந்து ப்ரைவசி ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஹூ கேன் see வாட் யூ ஷேர் அப்படின்னு. ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது ஒரு 3 ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதில் உங்களோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் நம்மளோட பிள்ளைங்களோட எல்லா பர்சனல் டீட்டெயில்ஸும் இருக்கும். லைக் இந்த மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து, இமெயில் ஐடி, இது எல்லாமே இருக்கும். ஸோ அதில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யார் பார்க்க முடியுன்றதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணினா பப்ளிக் ஒன்று இருக்கும், ஆர் ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஃப்ரெண்ட்ஸான்னு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸ் ஒன் பை ஒன் வந்து நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனில் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் லிஸ்ட் இருக்கும். அதாவது ஹூ கேன் see the ஃப்ரெண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் அதே மாதிரி நம்ம அதில் சைடில் வந்து நமக்கு ட்ராப் டவுன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் எவ்ரி ஒன்னா ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை எல்லா செட்டிங்ஸும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா we have to click next. ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்ன பார்த்தோன்னா நம்மளோட இந்த ஸ்டோரிஸு போஸ்ட் எல்லாம் கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃப்யூச்சர் போஸ்ட் அதே மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஈவன் நாட் ஒன்லி தட், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்டோரிஸ் இருக்கும். ஸ்டோரிஸ்க்கும் அதே மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் வியூ பண்ணணுமா இல்லைனா ஃப்ரெண்ட்ஸான்னு. இது லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, லிமிட் பாஸ்ட் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணும்போதும் நம்ம வந்து அதாவது இந்த செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ண போஸ்ட்டை கூட நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த நான் சொன்ன செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ணுறது. பட் இது எல்லாம் பண்ணாமல் நமக்கு ஒரே ஒரு செட்டிங் மூலமாக இது எல்லாத்தையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அது என்ன செட்டிங் அப்படின்னா லாக் ப்ரொஃபைல்ற ஒரு செட்டிங்ஸ். ஸோ லாக் ப்ரொஃபைலை செட்டிங்ஸில் எப்படி யூஸ் பண்ண முடியும்? இந்த லாக் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் போனோன்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோவுக்கு கீழே ஆட் டு ஸ்டோரிஸ்னு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணணுன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் வரும். அதில் லாக் ப்ரொஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரொஃபைல் வந்து லாக் ஆகிடும். ஸோ ஹவு we are benefited through this lock profile? ஸோ இந்த லாக் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து நம்ம செட்டிங்ஸில் மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணணும் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அந்த ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் தனித்தனியாக பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த ஆப்ஷன் மூலமாக லாக் பண்ண முடியும். நாட் ஒன்லி பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஈவன் அவங்களோட ஃபோட்டோஸு, போஸ்ட்டு, ஸ்டோரிஸு, இது எதையுமே வேறு யாரும் ஸ்ட்ரேஞ்சர்ஸால் பார்க்க முடியாது. ஸோ ஒன்லி அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸால் மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஸோ வாட் ஐ ஃபீல் இஸ் இந்த செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதுனால மட்டும் பசங்க சேஃபாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் யார் அனுப்புகிறாங்க அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்புறது ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுடன்ட் அக்செப்ட் தட். ஸோ அதையும் நம்ம பேரண்ட்ஸ் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம் டைனா, நீ சொன்னது கரெக்டு. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் டேஞ்சர்ன்றது வந்து நம்ம கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு சொல்லி தரணும். ஈவன் வந்து நம்ம செட்டிங்ஸ்லேயும் அதை மாற்ற முடியும் நம்மளோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இதில். ஸோ அது எப்படி பண்ணணும்னா அதே ப்ரைவசி ஷார்ட்கட்ஸில் நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹவு பீப்புள் கேன் ஃபைண்ட் யூ ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு. ஸோ அதில் வந்து உனக்கு அந்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணி ஹூ கேன் சென்ட் யூர் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட்னு வரும். ஸோ அதில் நம்ம வந்து எவ்ரி ஒன்னு இருக்கும். ஸோ அதை மாற்றிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஈவன் அது மட்டும் இல்லாமல் நம்மளை அடுத்த பேஜில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னா அதில் ஃபோன் அண்ட் இமெயில் ஐடி அதை யார் பார்க்க முடியுன்றதையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு இம்பார்ட்டண்டான செட்டிங்ஸு. ஏன்னா சிலர் வந்து ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி மூலமாக கூட நம்மளால் சர்ச் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்ப முடியும். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம செட்டிங்ஸை மாற்றிக்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், எவ்ரி ஒன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் ஆன். ஸோ
ஸோ இந்த இடத்துல நம்ம செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா நம்மளால் மாற்றிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, சர்ச் இன்ஜின். அதாவது இந்த சர்ச் இன்ஜினில் அவுட் சைட் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க கூட நம்மளோட நேமை மட்டும் அதை டைப் பண்ணாங்கன்னா அவங்களால கூகுளில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதை கூட நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுலேருந்து தடுத்துக்க முடியும். ஸோ இந்த வகையிலெல்லாம் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேருந்து நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க முடியும். இட்ஸ் வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஷோபனா. ஸோ ஃபேஸ்புக்கை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கான்னு நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஐ கெஸ் த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் த ஷோ ஆல்சோ would have benefited through our talks. ஏடாயினா ஸோ நம்மளோட இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம பிள்ளைங்களை சேஃபாக வளர்க்க வேண்டியது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி இன்னும் நிறைய ஆப்ஸை பற்றி நம்மளோட இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸில் நம்ம கண்டிப்பாக பேசலாம் டைனா. This is Shobana. This is Diana signing off. Remember, education begins at home. So children, so far you've been sitting down and watching all of this show. Now it's time for you to get up and move your legs and sing the song along with Nisha Junior. Hi, my name is Vishal from Daniel Thomas Matriculation Higher Secondary School. Do you all gone to the fort? Come on, let's go. Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on his farm he had some chicks, E-I-E-I-O. With a chick here and a chick there, here a chick, there a chick, everywhere chick. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on his farm he had some ducks, E-I-E-I-O. With the quack quack here and the quack quack there, here a quack, there a quack, everywhere quack quack. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on his farm he had some pig, E-I-E-I-O. With the oink oink here and the oink oink there, here oink, there oink, everywhere oink oink. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on his farm he had some cats, E-I-E-I-O. With the meow meow here and the meow meow there, here a meow, there a meow, everywhere meow meow. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on his farm he had some cow, E-I-E-I-O. With the moo moo here and the moo moo there, here a moo, there a moo, everywhere moo moo. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O, and on his farm he had some dog, E-I-E-I-O. With the bow bow here and the bow bow there, here a bow, there a bow, everywhere bow bow. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Would you like to sing few lines with me? Come on. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm he had some chicks, E-I-E-I-O. And on his farm he had some chicks, E-I-E-I-O. With a chick here and a chick there, here a chick, there a chick, everywhere chick. With a chick here and a chick there, here a chick, there a chick, everywhere a chick. Old MacDonald had a farm, E-I-E-I-O. Old MacDonald had a farm, E-I-E-I-O. And on his farm he had some ducks, E-I-E-I-O. And on his farm he had some ducks, E-I-E-I-O. With the quack quack here and the quack quack there, here a quack, there a quack, everywhere quack quack. With quack quack here and a quack quack there, here a quack, there a quack, everywhere a quack quack. Old MacDonald had a farm, E-I-E-I-O.
Old MacDonald had a farm. E-I-E-I-O. Phew, that was great. This is Junior. Bye. See you later. So children, did you all enjoy dancing and singing along? Yeah? Awesome. Now our riddle master is here to share the answer for today's riddle. Hey, somebody called me. Who's that? Who's that? Who called me? Friends, are you all waiting for me? I hope you have guessed the answer. Yes, it's right. It's a plate. Friends, I will meet you with another new and interesting riddle next time. This is Sujay. Bye-bye. So that's for today. இன்னைக்கு பார்த்த எல்லா செக்மெண்ட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் நிறைய கான்டென்ட்டோட உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் this is Aarti signing off. Thank you for joining us and remember, education begins at home.